பிக் பாஸ்ல இந்த வாரம் எத்தனை பேர் எலிமினேட் ஆக போறாங்க, ஒரு விக்கெட்டா இல்ல 2 விக்கெட்டா அப்படின்றத டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அன்அபிஷியல் ஓட்டிங் அனலைசஸ்ல என்ன நிலவரம் ஆயிருக்கு, அபிஷியல்ல என்ன நிலவரம் இருக்கு அப்படின்ற ஒரு கம்பேரிசன் பண்ணிட்டு இதுல சேனல் யாரெல்லாம் ஹோல்டு பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் எலிமினேட் பண்ணுவாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பல பேர் பாக்குறீங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் லைக் போட்டு வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் போட்டு வீடியோ பாருங்க மக்களே. சோ அன்அபிஷியலை பொறுத்த வரையும் பவித்ரா முதல் இடம், 1,50,000 வாக்குகள். முதல் முறையாக 1,00,000 வாக்குகளை தாண்டின பவித்ரா அப்படின்னு தான் சொல்லணும். அது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்காக இல்ல, இன்னொருத்தர் வரக்கூடாதுன்றதுக்காக பவித்ரா குவிந்த வாக்குகள் தான். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராணுவோட சப்போர்ட்டர்ஸ், முத்துக்குமாரோட சப்போர்ட்டர்ஸ் ஓட்டு போட்டு முதல் இடத்தில் பவித்ரா வச்சிருக்காங்க. ரெண்டாவது இடம் சௌந்தர்யா, 10,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு சௌந்தர்யாக்கும் மற்றும் பவித்ராக்கும். பட் எனிவே சௌந்தர்யா கான்ஸ்டன்ட் ஓட் பேங்கிங் இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஜாக்லின், கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகளை நெருங்க போறாங்க. ஜாக்லின் வந்து கொஞ்சம் டிப்பாச்சு, சடனா ரைஸ் ஆகி இப்ப அவங்களுக்கும் ஒரு கான்ஸ்டன்டான ஓட் பேங்கிங், அதுலயும் 10 வாரமா நாமினேஷன் வரவங்களுக்கு ஓட் பேங்கிங் இருக்காமையா இருக்கும் மக்களே, டெஃபினெட்லி இருக்கும். அந்த ஒரு ஓட்டிங் ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து அருண் அவர்கள் 9.65%. போன வாரம் கண்டென்ட் மேல கண்டென்ட் ஈதர் ஆர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் அப்படின்றதால சோ கண்டிப்பா அவருக்கு ஓட்டு விழுற வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதனால தான் ஸோ இவங்க 4 பேர் ஓரளவுக்கு சேஃப் ஜோன்ல சேனலுக்கு தேவையான மெம்பர்ஸ் அப்படின்றத நான் பார்க்குறேன். இந்த 4 பேர் சேஃப் ஜோன் வச்சுக்கலாம். இதே நிலைமை தான் அஃபிஷியல்லையும் ரெஃப்ளெக்ட் ஆகுது. அஃபிஷியல்ல முதல் இடத்துல வந்து ஜாக்லின், ரெண்டாவது இடத்துல வந்து இவங்க சௌந்தர்யா, மூணாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா அப்படின்றது தான் நம்ம கேட்ட தகவல். ஸோ இதில் என்ன கொஞ்சம் உல்டாவா மாறி இருக்கு. பட் ஜாக்லின் ஒரு 1.5 நாள்ல கம்ப்ளீட்டா லீட் எடுத்து ஸோ சௌந்தர்யாவை வீழ்த்தி முன்னாடி வந்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இவங்கெல்லாம் சேஃப் ஜோன். அடுத்து டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது 5 பேருங்க. குறிப்பா திருட்டு கும்பல்ல இருந்து 4 பேர். ஸோ கோவா கேங்ல இருந்து ஒருத்தர் சத்யாக்கு அப்புறம் ரயானுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, விஜய் விஷால் மற்றும் தர்ஷிகா. அன்அபிஷியல் வந்து இதுதான் ஆர்டரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 4 பேரோட ஓட் டிஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. சத்யா, ராயன், அன்ஷிதா மற்றும் விஜய் விஷாலோட டிஃபரன்ஸ் நியர்லி ஒரு 1000 வாக்குகள் தான் சுத்திட்டு இருக்கு. அவங்களும் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க. ஆனா தர்ஷிகாவோட வாக்குகளும் இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு 15,000 வாக்குகள் மேல டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. ஓகே, இதுல தர்ஷிகா, விஜய் விஷால் வச்சு கண்டென்ட் இருக்கிறதால சத்யாவை முடிச்சு விட்டுருவாங்களான்னு தோணுது. இது ஒரு பக்கம். சரி, இது அன்அபிஷியல் இருக்கிறது. அப்படியே இது அபிஷியல் சைட்ல வந்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன்ல 4 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அருண் பக்கத்துல விஜய் விஷால் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா, சத்யம் தான் பாட்டம்ல இருக்காரு. சத்யாக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க, தர்ஷிகா இருக்காங்க. ஸோ இதுல சத்யாவை எலிமினேட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா பல நாள் நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. சத்யாவை எலிமினேட் பண்ணா சேனலுக்கும் யூஸ் இல்லை, எலிமினேட் பண்ணா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சத்யான்ற ஒரு பிளேயரை அந்த கேம்ல இருந்து எடுத்துட்டு அந்த கேமை நகர விட்டா கூட ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம கேம் நகர்ந்து போயிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால சத்யா எலிமினேட் பண்ணா ஒரு ஃபேர் எலிமினேஷன் தான் நான் பாக்குறேன். ஓட்டுப்படியும் கடைசியில் இருக்காரு, ஃபேர் எலிமினேஷன். போன வாரமே சத்யா எலிமினேட் ஆக வேண்டியது, பட் ஒரு வாரம் கேம் விளையாடாத ஒரு பொண்ணு வெளியே போயிட்டாங்க. அதனால சத்யா எலிமினேஷன் வில் பி ஃபேர்னு நினைக்கிறேன். மேபி இல்லைனா சேனல் இல்ல சத்யா இன்னும் ஒரு வாரம் கடத்தி வச்சுட்டு அவங்களோட ஃபேமிலி வீக் வரையும் எடுத்துட்டு போயிட்டு அவங்க சீசன் 2 கண்டஸ்டன்ஸ் ரம்யா எடுத்துட்டு வந்து அவங்க பையன் இருக்கான், ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட், எமோஷனல் டிராமா அப்படின்ற பேர்ல யோசிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க இப்படி யோசிச்சு கண்டென்ட் கொடுக்குறாங்க, வெளியே போயிட்டு இருக்காங்க, சேஃப் கேமர்ஸ்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா தர்ஷிகா, சத்யா விட்டுரும். அதுக்கு மேல தர்ஷிகா வந்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு வந்து லவ் கண்டென்ட். ஏன்னா பிக் பாஸ் டீமே கண்டென்ட் இல்லாத போது இந்த லவ் கண்டென்ட் வச்சு தானே ஓட்டுறாங்க. ஸோ அதனால லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. பட் அது இட்டாச்சா, மக்கள் மத்தியில போய் சேர்ந்துச்சா, நல்ல ரீதியில இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஸோ இதுல வந்து 2 பேருக்குமே நேம் டேமேஜ் தான் ஆயிட்டு இருக்கு. மேபி தர்ஷிகா கூட ஒரு ஆப்ஷனா வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தர்ஷிகா கூட ஆப்ஷன் வைப்பாங்க. அதுக்கு மேல இருக்கிற விஜய் விஷாலையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அருணையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அன்ஷிதாவையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுல விஜய் விஷால் அருணை வந்து பயங்கரமா சேனல் காப்பாத்திட்டு இருக்கு. அவங்களை எலிமினேட் ஆகிறதுக்கான முயற்சிகள் கிடையாது. அவங்கள டாப் 5ல எப்படியாவது எடுத்துட்டு போகணுன்றதான் சேனலோட முயற்சியாவே இருக்கு. அது நம்மளால பார்க்க முடியுது. அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அதுக்கு மேல ராயன் இருக்காரு. ஸோ ராயனை வேணா எலிமினேட் பண்ணுவார். ஒருவேளை எனக்கு தர்ஷிகாவும் வேணும், இன்னொரு பக்கம் சத்யாவும் வேணும், ராயனை முடிச்சு விட்டுலான்ற மாதிரி ராயனோட இம்பார்ட்டன்டான பாயிண்ட், தெளிவா பேசுற பாயிண்ட் எல்லாமே 1 ஹவர்ல கட் பண்ணப்படுகிறது. அப்ப என்னன்னா ராயன் வந்து அன்வான்டா தான் தெரியுறாரு. இப்போ 1 ஹவர் எபிசோட்ல ராயன் ஒண்ணுமே பண்ணலன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் கிரியேட் பண்றீங்க. ஸோ அந்த கேட்டகரியில ராயனை எலிமினேட் பண்ணுவாங்களோ அப்படின்ற டவுட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி சத்யா. ஓகே, சத்யா ஓட்டுப்படி சத்யா எலிமினேட் ஆவார். ஒரு எலிமினேஷன் தான். ஒருவேளை டபுள் எலிமினேஷன் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தா ஏன் இந்த ஒரு சஸ்பென்ஸ் எதிர்பார்க்க கூடாது? டமுல் டமாக்கால இந்த கிரிஞ்சு கப்பல் ஃபர்ஸ்ட் தர்ஷிகா வெளியே போயிட்டு பாய் விஷால் வரங்கறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஓகே விஷால் போயிட்டாங்க, தர்ஷிகா போயிட்டாங்க, விஷால் ஃபீல் பண்ண வரல. அடுத்து பாய் தர்ஷிகா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வெளில போயிட்டு ஆய் தர்ஷிகான்னு சொல்லுவார், மாத்தி சொல்லிட்டேன். இங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வெளில போயிட்டு தர்ஷிகா நீ போனா நானும் வந்துருவேன்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஜோடியா எலிமினேட் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன். சிங்கிள் எலிமினேஷனா இருந்தா ஒன்னு சத்யாங்க, டபுள் எலிமினேஷனா இருந்தா தர்ஷிகா மற்றும் சத்யா, இல்ல விஜய் விஷால் மற்றும் தர்ஷிகாவா இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்றத நான் பாக்குறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.